friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல சுவையான வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் வீட்ல இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி சுலபமா பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம். இந்த வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் குக்கரை நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பெரிய சைஸ் குக்கர் அடுப்புல வச்சுக்கோங்க. அடுப்புல குக்கரை வச்சிட்டு 1 கப் அளவுக்கு தூள் உப்பு எடுத்துக்கறேன். இத குக்கர் ஃபுல்லா பரப்பி விட்டுக்கலாம். உப்புக்கு பதிலா மணல் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் உள்ள கேஸ்கட் போட்டுருக்கேன். விசில் மட்டும் போடாம க்ளோஸ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் இந்த குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கேக் மிக்சிங் தயார் பண்ணிரலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துட்டு அதுல 2 முட்டை உடைச்சு ஊத்திக்கிறேன். முட்டையோட ஸ்மெல் பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க 1/2 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் ரொம்ப தண்ணியா இல்லாம பாத்துக்கோங்க. கெட்டி தயிரா 1/2 கப் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு முட்டை சேர்த்து தான் பண்றேன். 2 முட்டை சேர்த்துட்டு இத நல்லா பீட் பண்ணிக்கலாம். ரொம்ப பீட் பண்ணனும்னு அவசியம் இல்ல. எல்லாம் mix ஆகி வந்தாலே போதும். இப்போ இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணிட்டு இது கூட நான் 1/4 கப் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கறேன். இது நார்மலான குக்கிங் ஆயில் தான் எடுத்துக்கறேன். இப்போ இது கூட 1/4 கப் ஆயில் mix பண்ணி இதையும் முட்டை கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம். 2 முட்டைக்கு 1/4 கப் ஆயில் கரெக்ட்டான அளவு. இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் இன்னைக்கு மைதா மாவுல தான் இந்த ஸ்பாஞ்ச் கேக் பண்றேன். மைதா மாவு வேண்டாம்னு நினைக்கிறவங்க கோதுமை மாவுல கூட பண்ணலாம். இதே டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதல 1 கப் மைதா மாவு எடுத்துக்கறேன். 1 கப் மைதா மாவுக்கு நான் 1/2 கப் சுகர் பவுடர் பண்ணி சேர்த்துக்கறேன். சுகர் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா வேணும்னு நினைக்கிறவங்க 1 கப் மைதாக்கு 3/4 கப் சுகர் எடுத்துக்கோங்க. கரெக்ட்டா இருக்கும். நான் இன்னைக்கு 1/2 கப் தான் எடுத்துக்கறேன். இப்போ இதையும் நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். சேர்த்திருக்கிற மாவு எதுவுமே ரொம்ப கட்டி இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க. முட்டை கூட ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க ஓரளவுக்கு கலந்ததுக்கு அப்புறம் இது ரொம்ப கட்டியா இருக்கும். இந்த டைம்ல கொஞ்சமா பால் சேர்த்து mix பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்திருக்கிற மாவுக்கு 1/4 கப் பால் கரெக்ட்டா இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட்லயே 1/4 கப் பாலை வந்து எல்லாமே mix பண்ணிர வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து mix பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா mix பண்ணி 1/4 கப் பாலையும் சேர்த்துக்கலாம். நல்லா mix பண்ணியாச்சு. இப்போ இருக்கிற மிச்ச பாலையும் நான் இது கூட சேர்த்துக்கறேன். இந்த கேக் மிக்சிங் வந்து ஒரு தோசை மாவு பதத்துக்கு நமக்கு இருக்கணும். ரொம்ப கட்டியாவும் இருக்க கூடாது, ரொம்ப தண்ணியாவும் இருக்க கூடாது. அதனால பால் கொஞ்சம் கொஞ்சமாவே சேர்த்துக்கோங்க. எல்லா பாலையும் சேர்த்து நான் mix பண்ணிக்கிட்டேன். 1 கப் மைதாக்கு 1/4 கப் எண்ணெய், 1/4 கப் பால் நான் எடுத்துக்கறேன். இந்த அளவு கரெக்ட்டா இருந்துச்சு எனக்கு. இப்போ கட்டி எதுவும் இல்லாம நல்லா mix பண்ணியாச்சு. பாருங்க மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ இதுல நான் 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்துக்கறேன். அதை சேர்த்துக்கறேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். வாசனைக்காக 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கறேன். முட்டையோட ஸ்மெல் தெரியாம இருக்கணும்னா கண்டிப்பா வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஸ்மெல் வருதுன்னு நினைச்சீங்கன்னா முட்டையோட மஞ்சள் கருவை மட்டும் தவிர்த்துட்டு ஒயிட்டை மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒயிட்டை சேர்க்கிறதுனால நம்ம 3 முட்டை சேர்த்துக்கிட்டீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும் அளவு. இப்போ இந்த மாதிரி ஒரு கேக் மோல்டு நான் எடுத்துக்கறேன். என்கிட்ட ஹார்ட் இன் ஷேப் தான் இருக்கு. அதனால நான் இது எடுத்துக்கறேன். இப்போ இதுல நம்ம ஃபுல்லா நெய் தடவி எடுத்துக்கலாம். கண்டிப்பா பட்டர் ஷீட்லாம் போடணும்னு அவசியம் இல்ல. இந்த மாதிரி அடியில நெய்யோ இல்ல எண்ணெயோ கூட நீங்க தடவிக்கலாம். இந்த மோல்டோட எல்லா பக்கத்துலயும் நெய்யோ எண்ணெயோ தடவி விட்டுக்கோங்க. இந்த ஷேப்ல தான் பண்ணனும்னு இல்ல. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற கேக் மிக்சிங்கை இது கூட சேர்த்துக்கலாம். ரவுண்டா ஒரு பாத்திரம் இருந்தாலே போதும். வீட்ல இருக்கிற பொருளை வச்சே இந்த கேக் நம்ம ஈஸியா செஞ்சிரலாம்.
இப்போ இதை நல்லா இந்த மாதிரி தட்டி விட்டுக்கலாம். தட்டிட்டு இப்போ குக்கர் பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. நல்லா சூடாயிருச்சு குக்கர். இந்த உப்புக்கு மேலே ஒரு பாத்திரத்தை இந்த மாதிரி நான் கவுத்தி வச்சுட்டு அதில் நம்ம கேக் மிக்ஸிங் ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மோல்டை இதில் செட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டுடலாம். இது வேகிறதுக்கு 30லேருந்து 35 நிமிஷம் கரெக்டாக இருக்கும். இப்போ 30 நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி குத்தி பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வருது. இப்போ கேக் ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். கேக் ஊற்றுறப்ப பாத்திரத்தோட அரை பகுதிக்கு மட்டும் ஊற்றிக்கோங்க. ஃபுல்லாக ஊற்றுனீங்கன்னா கேக் கண்டிப்பாக பொங்கி வெளியில் வந்துடும். இதோட ஓரத்துலலாம் இந்த மாதிரி கத்தி வச்சு நல்லா கீறி விட்டுக்கலாம். மேலே ஒரு தட்டு வச்சு கவுத்திட்டு மேலே லைட்டாக தட்டினீங்கன்னா நம்மளோட கேக்கு சூப்பராக வெளியில் வந்துடும். பாருங்கள், வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக பாத்திரத்துக்கு பாதி மட்டும் இருக்கிற மாதிரி ஊற்றிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. பார்க்கவே சூப்பராக கடையில் வாங்குற மாதிரியே வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் வீட்டிலையே ரெடி ஆயிடுச்சு. இதை நான் இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் உங்ககிட்ட. கட் பண்ணுறப்பவே உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்பாஞ்ச் கேக் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. கண்டிப்பாக நீங்களும் இந்த கேக்கை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனேயே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.